லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்திலே டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 13% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 927 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 414 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 922 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 35 தினார் 902 ஃபேல்ஸ். படிப்படியாக கம்மியாகிட்டு வருது, பார்க்கலாம். இதோ இறந்தவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம். அதிரடியான எச்சரிக்கை. மீண்டும் யுத்தம். வெளியேறாவிட்டால் உயிர் பயத்தை காட்டுவோம். சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்தியர். 7 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஒருவர் உயிர் தப்பினார். போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கைது. மீண்டும் மீண்டும் திருடிய குவைத்தி பெண். பங்களாதேஷ் நாட்டவர் ஒருவர் வீதியில் நடமாடும் போது வாகனத்தில் அடிபட்டு மரணம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சிரியா, லெபனான், யேமன், ஈரான் இந்த நாட்டு பிரச்சனைகளோடு சேர்ந்து இப்போ அரபு நாடுகளோடையும் முட்டி மோதிரத்துக்கு பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தயாராகினது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. என்ன காரணம்னா, ஹமாஸ் அதிகாரிகளை வெளியேற்றாத பட்சத்தில் மீண்டும் மீண்டும் மேலதிக தாக்குதல் நடத்தப்படும். உயிர் மேல் ஆசை இருந்தால் உடனே வெளியேறுங்க. எச்சரிக்கை விடுத்த பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. இறந்தவர்களுடைய ஜனாசா நல்லடக்கங்கள் இடம்பெற்றுள்ளது கத்தாரில் நேற்றைய தினம். இந்த சூழலில் இந்த ஜனாசா நல்லடக்கத்தில் கத்தாருடைய மன்னர் ஷேக் தமீம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி கத்தாரி ஒருவரும் இறந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருடைய குடும்ப உறவினர்களுக்கும் ஆறுதல்களை தெரிவித்திருக்கிறாரு. அரபு நாடுகள் சமிட் ஒன்று கூடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் என்ன மாதிரியான யுத்த சூழல் உருவாகும், அது எப்படி அரபு நாடுகள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். கத்தார் இப்போதைக்கு வரைக்கும் மேலதிகமான எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. அரபு நாடுகள் கண்டனம் மட்டும்தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே இஸ்ரேல் பக்கம் என்ன மாதிரியான பதிலடி மறுபடியும் திருப்பி தாக்குதல் இருக்கும் அப்படின்றது தெரியலை. கத்தார் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹு அக்பர். الله أكبر.
الله أكبر. اللهم اغفر له الله أكبر. السلام عليكم ورحمة الله. குற்ற பின்னணியில் தலைமறைவாகி தப்பியோடிய முனாவர் கானை குவைத்தின் உதவியுடன் சிபிஐ இந்தியாவுக்கு அழைத்து வந்துள்ளது. புதுடெல்லி, செப்டம்பர் 11. தேடப்படும் குற்றவாளி முனாவர் கானை குவைத்திலிருந்து நாடு கடத்தும் பணியை மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ இன்டர்போல் சேனல்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து தேடப்படும் குற்றவாளியான முனாவர் கானை நேற்றைய தினம் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். இலங்கையிலும் தற்போது இன்டர்போல் உதவியோட பல தேடப்படும் குற்றவாளிகள் கைது செய்து வரப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி அனைத்து நாடுகளிலையும் இந்த இன்டர்போல் சப்போர்ட்டோட இன்டர்நேஷ்னல் லெவலில் தப்பியோடிய குற்றவாளிகள் கூட கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போல் சேம் வுமன், அதே பெண் மறுபடியும் அதே தவறை செய்துள்ளார். என்ன அப்படின்னு பார்த்தா ஹலீமா அப்படின்னு எனப்படும் பெயருடைய ஒரு அரபி பெண் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடை சார்ந்தவங்க தான். மறுபடியும் திருட்டு நகை கடைகளில் இப்போ இது பேஸ்லெட்டை திட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் இதே குத்தத்தை செய்ததாக தகவல் வெளியாகி இருக்குது. பிரேஸ்லெட் ஒன்று திருடி இருக்கிறாங்க. மறுபடியும் இதே மாதிரியான தவறுகளை இவங்க செய்துக்கிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப கவனமாக இருங்க. சில கடைகளில் இந்த நாட்டு எஜமானிகள் மாதிரி வருவாங்க, ஆனால் திருட்டு பயல்களாக இருப்பாங்க. அதெல்லாம் தயவு செய்து கவனம். கிட்டத்தட்ட 7 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த மரண தண்டனையிலிருந்து உயிர் தப்பி இருக்கிறார். 2 பங்களாதேஷ் நாட்டவர்கள் கொலை குற்றத்துக்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2 ஈரானியர்கள் போதைப் பொருள் கடத்தல் குற்றத்துக்காக அவங்களுக்குமான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி 3 குவைத்திகளுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நபருக்காக 2 மில்லியன் தினார்களை திரட்டுறதுக்குரிய முயற்சிகள் இடம்பெற்று கடைசியில் அந்த முயற்சியும் தோல்வியுற்ற நிலையில் மரண தண்டனை 7 பேருக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குது. 8வது இன்னொரு விக்டம், அதாவது குற்றவாளி ஒருவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த குற்றவாளி வந்து அந்த குடும்பத்தால், அதாவது கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தால் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு தண்டனையிலிருந்து விடுபட்டு இருக்கிறாரு. சம்பந்தப்பட்டவங்களுடைய குடும்பம் மன்னிப்பு கொடுக்காத பட்சத்தில் கொலை குற்றங்களுக்கு எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது. அதே போல் மற்ற வகை அனைத்து குற்றங்களுக்கும் அரசு தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. அதில் ஏதாவது மனித உரிமைகள் அங்கே இங்கேன்னு ஏதாவது ஒரு கோளாறுபடி பண்ணி காப்பாற்றினா மட்டுமே உண்டு. கொலை குற்றத்துக்கு குடும்பம் விடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விடுவாங்க. அதால் தயவு செய்து கவனம்.
குற்றச்செயல்களில் யாரும் ஈடுபடாதீங்க. குறிப்பாக போதைப்பொருள் வியாபாரம், போதைப்பொருள் கடத்தல், மதுபானம், கள்ளச்சாராயம் இது எல்லாத்துக்குமே இப்போதைக்கு அதி உயர் தண்டனை மரண தண்டனை தான். 145 கிலோ ஆஷிஷ் போதைப் பொருளும் இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளர் ஃபஹில் அதிவேக சாலை கடக்கும்போது உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார்கள். தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்துமே நாம் அவேர்னஸ் பண்ணுறது ஒரே ஒரு விடயத்தில் தான், ரோடை க்ராஸ் பண்ணுறது. வீதிகளை க்ராஸ் பண்ணும்போது தயவு செய்து கவனம். அதே மாதிரி தான் நீங்கள் மஞ்சள் கடவை இந்த வெள்ளைக்கோடு இருந்தாலும் ரோடை பார்த்து வாகனம் வருதான்னு பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும். ரோடு நம்மளுக்கு வீதி கடவை இருக்குது தானே அப்படின்னு ஏதோ நம்ம பாலத்தால் போகிற மாதிரி ரோட்டில் போக முடியாது. ஏன்னா வாகனம் உங்களை கண்டு பிரேக் அடித்தால் மட்டுமே தான் நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வாகனம் நம்ம மேலே க்ராஸ் ஆகிரும். தயவு செய்து கவனம். எல்லாம் வளருவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு, யுத்த சூழல் எப்படி மாறப்போகுதுன்னு விரைவில் தெரியும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.